ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பியினுடைய எக்ஸாம் வந்து தள்ளி போகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருந்தாங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால அந்த டைம் எங்களுக்கு போதாது, இன்னும் டைம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோர்ட்டு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஆர்பி வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அந்த டைம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை போதுமா அப்படிங்கிறத டிஆர்பி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சைடில் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டிஆர்பியினுடைய தலைவர் தலைமையில் ஆலோசனை கூட்டமும் நடந்தது 2 நாட்களுக்கு முன்பு. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் எடுத்துருக்குறாங்க. பட் வந்து அஃபீஷியலாக இன்னும் எதுவுமே சொல்லலை. இதில் என்னென்னா, நாளைக்கு வந்து அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிரும், தள்ளி போதா இல்லையான்னு. மேக்ஸிமம் தள்ளி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ படிச்சுட்ருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் ஒபே பண்ணிக்காதீங்க. 12ஆம் தேதி எக்ஸாம், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் உங்களுக்கு வேணாம், உங்கள் பாட்டுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. பட் நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பாட்டுக்கு நீங்கள் படிங்க. 12ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் பாட்டுக்கு உங்கள் போக்கில் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. சப்போஸ் டிலே ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ரிவிஷன் பண்ணுறதுக்கோ இல்லை இன்னும் நிறைய படிக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் நீங்கள் 12ஆம் தேதி தான் எக்ஸாமுங்கிற நோக்கத்தோட தொடர்ந்து படிங்க. நடந்திருக்கிற விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். என்ன நடக்குன்றது பொறுத்து இருந்து பார்த்தோம்னா தான் தெரியும். மேலும் இது மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.